ரவுண்ட் 2 இன்ஜினியரிங் கவுன்சிலிங் இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஆரம்பமாக போகுது. எத்தனை மணிக்கு ஆரம்பமாக போகுது அப்படின்னு அவளோட காத்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுதான் மிக முக்கியமான விஷயம். சரி, இந்த ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை பார்த்துடலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அது சம்மந்தமாக மாணவர்கள் மத்தியில் குழப்பங்கள் இருக்குது. மிக முக்கியமான விஷயம், ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களுக்கு வார்னிங் கொடுத்துருக்கிற மாதிரி, டோட்லேருந்து வார்னிங் கொடுத்துருக்கிற மாதிரி, உங்களுக்கு அறிமுகமில்லாத நபர்களிடமிருந்து கல்லூரிகளிடமிருந்து ட்ரஸ்ட்டுகிட்டிருந்து ஏதாவது காலேஜ் சேரணும் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் வந்து எங்கள் காலேஜை ஃபஸ்ட் வையுங்க அப்படின்னு சொன்னால் அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு முடிவெடுங்க. ஏன்னா ட்ரஸ்ட் மாதிரியான இடங்கள்லேருந்து கூப்பிடும்போது உங்களை மிரட்டுற மாதிரியே பேசுகிறத வந்து நானே சில இன்சிடென்ட்ஸில் வந்து நேரில் சந்திக்கக்கூடிய சூழலில் இருந்திருக்கேன். உங்களுக்கு கவுன்சிலிங்கை பற்றி எதுவும் தெரியாது, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் 7.5க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாத ட்ரஸ்டெல்லாம் வந்து கால் பண்ணுவாங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த கம்யூனிட்டியில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரியான பயமுறுத்தல் எல்லாமே வந்து உங்களுக்கு செய்வாங்க. கண்டிப்பாக நம்பி ஏமாந்துடாதீங்க. கவுன்சிலிங் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வெப்சைட்லேயே இருக்குது. அதை நீங்கள் பார்த்து அதனோட அடிப்படையில் முடிவெடுத்துக்கலாம். கல்லூரிகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டுகளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ஸஸ் வச்சு உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருந்ததுன்னா அதனோட அடிப்படையில் கூட செலக்ட் பண்ணலாம். நம்மளோட சேனல்லையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயரோட ரேங்க் வந்து டாப் இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் செக் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன். கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரேங்க் வந்து ஓப்பன் கேட்டகரிக்கான ரேங்க். உங்களோட கம்யூனிட்டி கேட்டகரிக்கு கீழே இருந்தாலும் அது வந்து ஓவரால் ரேங்க் தான். ஸோ அந்த ஓவரால் ரேங்கை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதில் ஏதாவது ஒரு கல்லூரிக்கு ஓப்பன் கேட்டகரி ரேங்க் வந்து டாப்பில் இருந்து மற்ற கம்யூனிட்டி கேட்டகரியோட ரேங்க் வந்து ரொம்ப கீழே இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாலேயும் பின்னாலே இருக்கக்கூடிய கல்லூரிகளை பார்த்து இந்த கல்லூரி சிறப்பான கல்லூரியா அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வார்னிங்கையும் அதில் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதனோட அடிப்படையில் நீங்கள் கல்லூரிகளை தேர்வு செய்யலாம். நாம் கொடுத்துருக்கிறது வந்து கடந்த ஆண்டோட ரேங்க்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அந்த ஹையஸ்ட் ரேங்கில் தான் வந்து அந்த காலேஜில் வந்து லாஸ்ட் இயர் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் காலேஜை ப்ரிப்பேர் பண்ணலாம். ரெண்டாவது வகையில் காலேஜ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ நெய்பர்ஸோ யாரோ ஒருத்தர் வந்து அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கலாம். உங்கள் ஸ்கூலோட சீனியர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கலாம். அவங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்கலாம். அல்லது நீங்கள் ஒரு காலேஜை பற்றி முடிவெடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த காலேஜுக்கு நேரில் போய் அங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட விசாரிக்கலாம். பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுங்கிறத விசாரிக்கலாம். இதெல்லாம் விசாரித்து காலேஜை முடிவு பண்ணணும். ஸோ நீங்கள் காலேஜ் அண்ட் கோர்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி தெளிவாக இருக்கணும். எதனால் இவ்வளவு தெளிவு நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, நம்முடைய எதிர்காலம் அப்படிங்கிறது இந்த கல்லூரிகளையும் கோர்ஸையும் தேர்ந்தெடுக்கிறதுல மட்டும்தான் இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டு இந்த கல்லூரியை எடுத்திருக்கான், என்னோடய ஃப்ரெண்டு இந்த கோர்ஸ் எடுத்திருக்கான், அதனால நான் இதை எடுக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வேண்டாம். நம்முடைய பொருளாதார நிலைமை என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து சாய்ஸ்ஃபுல் பண்ணும்போது ரெண்டாவதாக ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம். முதல் விஷயம் வேறு யாரையும் நம்பக்கூடாதுங்கிறது. ரெண்டாவது விஷயம் கல்லூரிகளை பற்றியும் கோர்ஸை பற்றியும் விசாரித்து தெளிவு பண்ணிக்கிறது. மூணாவது விஷயம் நம்முடைய பொருளாதார நிலைமையை நல்லா அலசி ஆராய்ஞ்சிக்கிறது. நம்ம வந்து அங்கே ஹாஸ்டலில் போய் ஸ்டே பண்ண முடியுமா, டே ஸ்காலராக தங்கி படிச்சிட முடியுமா, அல்லது நமக்கு லோக்கல் காலேஜே பெஸ்ட்டாக அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ரவுண்ட் 2 கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கணும். ஏன்னா இன்றைக்கி பல கல்லூரிகளுடைய கட்டணம் ஹாஸ்டலோடு சேர்த்து பார்க்கும்போது 2 லட்சத்தை தாண்டி தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் 2.5 லட்சத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது. சில கல்லூரிகளில் வந்து 3 லட்சத்தை தாண்டியே இருக்குது. அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம். எஜுகேஷன் லோன் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு ஈஸி இல்லை. சரி, நாலாவது விஷயமா என்ன பண்ணுறது அப்படின்னா, சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஆர்டர் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது தான். சாய்ஸ் ஃபில்லிங்கோட ஆர்டர் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் ஒரு 20வது சாய்ஸ்லேருந்து மேலே இருக்கக்கூடிய 19 சாய்ஸை பார்க்குறீங்க, 30வது சாய்ஸ்லேருந்து மேலே இருக்கக்கூடிய 29 சாய்ஸை பார்க்குறீங்கன்னா, அந்த 29 சாய்ஸ்லையும் நல்லா தெளிவாக கவனிங்க. அந்த 29 சாய்ஸ்லையும் உங்களுக்கு பிடிக்காத கோர்ஸ் இருக்கக்கூடாது, உங்களுக்கு பிடிக்காத காலேஜ் இருக்கக்கூடாது. இந்த காலேஜோ இந்த கோர்ஸோ நான் வேண்டாம் வெறுப்பாக ஐயோ இந்த காலேஜ் நல்லா இருக்குதுங்கிறாங்க அதுக்காக வைக்கிறேன் அப்படின்னு வைக்காதீங்க. ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதனால வந்து ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காங்க. ஒரே ஒரு இப்போது 30வது சாய்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு, மேலே 29 சாய்ஸ் இருக்குது. 29 சாய்ஸில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் உங்களுக்கு பிடிக்காத கோர்ஸ் இருந்திருக்கும் அல்லது காலேஜ் இருந்திருக்கும். மீதி 28 அல்டிமேட் சாய்ஸஸாக இருந்திருக்கும். பட் அந்த ஒரு கோர்ஸுக்காக, அந்த ஒரு காலேஜஸ்க்காக, அந்த அப்வர்ட் மூமெண்ட்டே கொடுக்க முடியாமல் கிடைச்ச காலேஜே போதும் அப்படின்னு முடிவு பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட் ப்ராப்பராக இருக்கணும். நீங்கள் 100வது சாய்ஸ்லேருந்து மேலே பார்த்தா 99 சாய்ஸும் உங்களுடைய சாய்ஸாக இருக்கணும். சரி, அடுத்து 5வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு சாய்ஸஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான்.
எவ்வளவு சாய்ஸஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கணக்கே கிடையாது. எவ்வளவு சாய்ஸஸ் வேணாலும் குடுக்கலாம். ஆனாலும் அந்த சாய்ஸஸ் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 200 சாய்ஸ்க்கும் குறையாமையாச்சும் இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கங்க. ரவுண்ட் 2 அப்படிங்கிறதுனால 200 குறையாம இருக்கிறது வந்து பெட்டர். 6வதா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாய்ஸஸ் வந்து ப்ராப்பரா இருக்கணும். நெறைய சாய்ஸ் குடுக்குறேன்னு சொல்லி கண்ட மேனிக்கு எல்லாத்தையுமே குடுத்துருவாங்க. இப்ப 142ல இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு கவர்ன்மென்ட் காலேஜ்ல, சேலம் கவர்ன்மென்ட் காலேஜ்ல இருக்கு, அல்லது ஜிசிடி கோயம்புத்தூர்ல இருக்கு, சிஐடில இருக்கு, தியாகராஜால இருக்குன்னா, அது எல்லாத்தையும் குடுத்துட்டு, ஓகே நான் 200 சாய்ஸ் குடுத்துட்டேன், எனக்கு காலேஜ் கிடைச்சிரும்னு நெனச்சீங்கன்னா, தப்பு. உங்களோட கம்யூனிட்டி கேட்டகரி, உங்களோட ரேங்க் இது எல்லாத்துக்கும் ப்ரீவியஸ் இயர்ல என்ன மாரியான காலேஜஸ் கிடைச்சது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு அ 40,000வது ரேங்க்ல இருக்கீங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு 25,000வது ரேங்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலேஜஸ் அப்படின்னு. 15,000 ரேங்க் முன்னாடி ஆரம்பிக்கலாம். ஒரு 55,000, 60,000 ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து நீங்க குடுத்து வைக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து அது சேஃப்டியா இருக்கும். ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க தெளிவா கவனிச்சு செஞ்சா மட்டும் தான் உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ப்ராப்பரா இருக்கும். மிக முக்கியமான 7வது தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ ப பயம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டா சாய்ஸ் ஃபில் பண்ணல அப்படின்னா, நமக்கு வந்து சாய்ஸோட ஆஃபர் போயிருமோ அப்படின்னு அவசரமா ஃபர்ஸ்ட்டே சாய்ஸ் ஃபில் பண்றேன்னு சொல்லி சாய்ஸ் ஃபில் பண்ணிறது. அந்த தப்ப செய்யாதீங்க. நீங்க வந்து ப்ராப்பரான சாய்ஸ் லிஸ்ட்ட கையில வச்சுக்கிட்டு தெளிவா பண்ணுங்க. 8வது விஷயம் என்ன அப்படின்னா, நெறைய பேரு பண்ணக்கூடிய விஷயம். சாய்ஸ் ஃபில் பண்ணி முடிச்சாச்சுல்ல, இதுக்கு மேல என்ன சேஞ்ச் இருக்க போகுது? அதான் நம்ம டிசைட் பண்ணிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சாய்ஸ் லாக் பண்ணிருவீங்க. சாய்ஸ் லாக் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆனா, அதுக்கு நீங்க டிஎஃப்சி வரைக்கும் அலையணும். இருக்கிற 3 நாள்ல நம்ம ப்ராப்பரான காலேஜ், ப்ராப்பரான கோர்ஸ் இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்றதுக்காக தான் நமக்கு அந்த டைம் குடுத்துருக்காங்க. அந்த டைம நம்ம வேஸ்ட் பண்ணிறக்கூடாது. அதனால சாய்ஸ் லாக் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் லாக் ஆயிரும். அத நீங்க வந்து அ ந உடனே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியா அதுவே ஆட்டோமேட்டிக்கா சாய்ஸ் லாக் ஆயிரும். இல்லைனாலும் வெயிட் பண்ணுங்க. நீங்களே வந்து லாஸ்ட் டேல சாய்ஸ் லாக் பண்ணிறலாம். 9வது தவறு என்ன அப்படின்னா, நீங்க வந்து மொபைல்ல பண்ணும்போது உங்களுக்கு என்ன சாய்ஸ் எங்க குடுத்துருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஸோ மோஸ்ட்லி லேப்டாப்லயோ அல்லது டெஸ்க்டாப்லயோ வந்து பண்ணுங்க. நீங்க இது சாய்ஸ் ஃபில் பண்றது மிக முக்கியமான விஷயம் கிடையாது. சாய்ஸ் ஃபில் பண்ணுனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அத பிரிண்ட் அவுட் எடுத்து பார்க்கணும். லாஸ்ட்டா நீங்க என்ன சாய்ஸ் ஆர்டர் குடுத்துருக்கீங்களோ, அந்த சாய்ஸ் ஆர்டர எடுத்து தனித்தனி சிங்கிள் சைட் ஷீட்ல பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு எல்லா சாய்ஸஸும் ப்ராப்பரா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. நம்ம சிஸ்டத்திலேயே பார்க்கும்போது நமக்கு கண்ண கட்டுன மாதிரி இருக்கும். ஸோ இந்த 9 தவறுகள நீங்க செய்யாம இருந்தீங்க அப்படின்னா, டெஃபினட்டா ரவுண்ட் 2ல உங்களோட கட் ஆஃப் மார்க்கான நல்ல காலேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இது சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை ஃபிரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.